சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊர் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஒத்துமையாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து நம்ம ஊருக்காரவங்க வெளியூர் போகும் பட்சத்தில் அங்கே ஒரு வெளியூர்காரவங்களுக்கும் நம்ம ஊருக்காரவங்க சண்டை வந்துடுது. சண்டை வந்துச்சுனாக்கா அவர் வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக தேவையில்லை, நேராக நம்பூர் ஜமாத்து ஒரு மனு கொடுத்தா போதும். நம்பூர் ஜமாத்து தலைவர் என்ன செய்வாங்க, அந்த யார் சண்டை வளர்த்தாங்களோ அந்த ஊர் ஜமாத்துக்கு ஒரு மனு கொடுப்பாங்க. மனு கொடுத்தாங்கனாக்கா அந்த 2 ஜமாத்து சேர்ந்து நியாயத்தை பேசுவாங்க, பஞ்சாயத்து பேசுவாங்க. பேசும் பட்சத்தில் நம்ம ஊருக்காரவங்களுக்கு தப்பு இருந்தால் நம்ம ஊருக்காரங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ஊருக்காரவங்களுக்கு தப்பு, அந்த ஊர் ஆளுக்கு தப்பு இருந்தால் அந்த ஊருக்காரனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்படி அந்த வெளியூருக்காரன் வந்து அடங்க மறுக்கும், அல்லாட்டி நான் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு அந்த கொஞ்சம் தும்மராக பேசினாண்டாக்கா ஜமாத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லும். ஜமாத்து நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அது கடுமையாக இருக்கும். நம்ம ஊர் மக்களும் பாதுகாப்பாக இருந்தாங்க. நம்ம ஊர் ஜமாத்தில் இடத்துல விளைகிற தேங்காய், பலாப்பழம், வாழைப்பழம், பம்ளி மாஸ் பழம் இதெல்லாம் வந்து தர்மசபா வாசலில் ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு அதோட வருமானத்தை ஜமாத்தில் சேர்ப்பாங்க. அதே மாதிரி கடை ஜமாத்துற வீடெலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு வேக்கன்சி இருக்குது, ஒரு கடை பூட்டி கிடக்கு அப்படிங்கிற பட்சத்தில் யார் யாருக்கு வேணுங்கிறவங்க அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, நிர்வாகத்தில் வந்து அவங்கவுங்க பேரை கொடுப்பாங்க. அது ஒரு ஆள் ஒரு நபராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த கடையை கொடுத்துருவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும் பட்சத்தில் சீட்டுக்குலுக்கி யார் பேர் உழுவுதோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. வேண்டியப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது, வேண்டாதவங்களுக்கு ஒதுக்குறது அப்படிலாம் அந்த அப்போதைக்கு ஜமாத்தில் இருக்காது. நம்பூருக்காரவங்க யாராச்சும் ஒரு குற்றம் செஞ்சுருந்தாங்கனாக்கா அது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் போயிருக்கும் பட்சத்தில் போலீஸ் வந்து என்ன செய்யணும்னா அவங்க வீட்டில் போய் அந்த குற்றவாளியை பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஜமாத்தில் சொல்லி இந்த குற்றம் பண்ணியிருக்கான், அவங்கள பிடிச்சி கொடுக்கன்னு தான் சொல்லும். அதே மாதிரி ஜமாத் தலைவர் என்ன செய்வார்னா, அவன் என்ன குற்றம் பண்ணியிருக்கான், ஏது குற்றம் பண்ணியிருக்கான், எப்போ பண்ணியிருக்கான், எல்லா முழு டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் குற்றம் செஞ்ச உறுதியாகும் பட்சத்தில் தான் நம்ம ஊர் ஜமாத்தை அந்த பையனை அந்த ஆளை பிடிச்சி கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் போலீஸ் என்ன செய்யாது, ஜமாத்துக்கு தான் வந்து சொல்லும். ஜமாத்தில் தான் எந்த ஒரு செயலையும் செய்வாங்க. போலீஸ் டைரெக்டாக ஊரில் வந்து யார் வீட்லேயும் போய் அரெஸ்ட் பண்ணாது, கேள்வி கேட்காது, விசாரிக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஊரை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஆசாரி, குத்தனார், அந்த விவசாயத்துக்கு ஆள் எல்லாத்துக்கும் சம்பளம் வந்து ஜமாத்தில் தான் நிர்ணயிப்பாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாய் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. ஒரு ஃபிக்ஸ்டாக ஜமாத்தில் சம்பளம் வந்து அறிவிச்சிட்டாங்கனாக்கா அது வந்து அடுத்த தடவை ஜமாத்தில் சம்பளம் ஏற்றுற வரைக்கும் அந்த நடைமுறையில் உள்ள சம்பளம் தான் கொடுப்பாங்க எல்லாருமே. அது அவ்வளோக்கு நம்ம வந்து ஒத்துமையாக அப்போ ஜமாத்தும் ஊர் மக்களும் ஒத்துமையாக இருந்தாங்க. அந்த காலத்தில் நம்ம ஊர் ஏழை பணக்கார பாகுபாடெலாம் இல்லாமல் அனைத்து வீட்லேயும் ஒரே மாதிரியான சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம ஊருக்கு மட்டும்தான் அது. சுற்று வட்டாரத்தில் எந்த ஊர்லேயுமே கிடையாது. நம்ம ஊரில் மட்டும் வருஷத்துக்கு 2 நாள் அனைத்து வீட்லேயும் சாப்பாடாக்கி போட்டு அனைத்து வீட்லேயும் ஒரே மாதிரி சாப்பாடாக சாப்பிட்ணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் நம்ம ஊர் பெரிய ஜமாத் தலைவர் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி ப்ரைவேட்டுன்னு பார்த்தோன்னாக்கா உஞ்சி வீடு, மோர்காய்ச்சி வீடு, மசா வீடு இவங்கெல்லாம் வந்து அவங்களும் ஊர் ஃபுல்லாக சாப்பாடு ஆக்கி போட்டு அனைத்து வீட்லேயும் ஒரே மாதிரி சாப்பாடு, எங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும். அதே மாதிரி சொத்துன்னு ஜமாத்துக்கு சொத்துன்னு பார்த்தா அந்த காலத்தில் நம்ம ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் பணக்காரவங்களாம் இருந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் அன்னடங்காட்சியாகவும் விவசாயம் பயிர் வேலை செய்கிறவங்களாம் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதனால் நிறையா செலவாகுது. எல்லா விஷயத்துக்கும் ஜமாத்துடைய தலையீடு இருக்கிறதுனால, ஜமாத்துக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறையா சொத்தை வந்து ஜமாத்து பேரில் எழுதி வச்சுருக்காங்க. எழுதி வைக்கும் பட்சத்தில் ஜமாத்து என்ன செய்யுதுன்னா, எந்த ஒரு செலவுக்கும் தயங்காமல் அஞ்சாமல் அவங்க சொந்த காலிலே நின்று சொந்த செலவாகவே பண்ணாங்க. யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்தமாக
எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் வந்து இன்னும் பல விஷயத்தில் வந்து ஒத்துமையாகவும் கட்டுக்கோப்பாகவும் வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்துலேயும் நம்ம ஊர் ஜமாத்து வந்து ஒத்துமையாக கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.